எனக்கு எக் ரைஸ்னால் ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் கடையில் வாங்கி சாப்பிட்டா சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா அது முழுக்க முழுக்க அன்ஹெல்தின்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? கவலையை விடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்காக தான். வீட்டில் இருக்கிற மசாலா பொருட்களை வச்சு ஈஸியாக எந்த விதமான சாஸ் ஐட்டமும் சேர்க்காமல் செஞ்ச ரெசிபி இது. மஸ்ட்டு ட்ரை, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அது கூட 4 முட்டை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெப்பர் சேர்த்து நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்க்ராம்பிள் பண்ண எக்கை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. அடுத்தது நம்ம வெஜ்ஜீஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் ஒரு முட்டைக்கோஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு கேரட் எடுத்திருக்கேன், குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கருவேப்பிலை, நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்து லைட்டாக அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கிற மாதிரி வதக்கிட்டு அது கூடவே அடுத்ததாக கேரட் சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்து அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நல்லா சிம்லேயே வச்சு வதக்கி விடணும். 2 நிமிஷம் போல் வதக்கி விட்டதுக்கு அப்புறமா அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க கேபேஜையும் சேர்த்துக்கலாம். கேபேஜ் சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் அதை வதக்கக்கூடாது. ஏன்னா அந்த கேபேஜோட க்ரன்ச்சினஸ் அதில் இருந்துகிட்டே இருக்கணும். அதனால் லைட்டாக மட்டும் வதக்கி விட்டுட்டு தேவையான மசாலாஸ் என்னென்னா, பெருசாக ஒன்றும் கிடையாது. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூன் கறி மசாலாத்தூள், 1.5 ஸ்பூன் சிக்கன் மசாலா, அவ்வளவே தான். நான் சொன்ன மாதிரி இதில் எந்த விதமான சாஸஸும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. மசாலா சேர்த்துட்டு சிம்லேயே வச்சு நல்லா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த எக்கை எடுத்து இது கூட சேர்த்து ஒரு மிக்சிங் கொடுத்துக்கலாம். அந்த ஸ்க்ராம்பிள் பண்ண எக்கு கூடவே நம்ம கொஞ்சம் பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் பேபிஸ் இருக்காங்கன்னா மஸ்ட்டு மிளகாய் தூளுக்கு பதிலாக நீங்கள் பெப்பர் ஆப்ஷன் போகிறது பெட்டராக இருக்கும். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த மசாலாலாம் அந்த ஸ்க்ராம்பிள்டு எக்கு கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதுக்கு அப்புறமா இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸையும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 பவுல் அளவுக்கு ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். ரைஸை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நடுவில் நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பெப்பரு, சால்ட்டு அதெல்லாம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான எக் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.